காசி ட்ராவல்ஸ் போனோம். ரூம்ஸ் எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பஸ் கொண்டு எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கைடு ஸ்டாலின் சூப்பர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தங்குற இடம், ஃபுட்டுலாம் ரொம்ப டெலிஷியஸ் இருந்துச்சு. ரொம்ப இதாக நடந்துக்கிட்டாங்க. அப்படின்னா அந்த கைட்லாம் வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப அந்நியமாக நடந்துட்டாங்க. ரொம்ப ஒரு 5 நாள் போனதே எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் சாய்ராமோட தான். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுள் மடங்கு தான் இருந்தது. அண்ட் ஹோட்டலாக இருக்கட்டும், ஸ்டேவாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அண்ட் ராயலாக இருந்தது. மெயினாக நாங்கள் கொடுத்த காஸ்ட்டை விட ரொம்ப ராயலாக தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவங்க இவ்வளோ காஸ்ட்குள்ளே இவ்வளோ ராயலாக அவங்களால கொடுக்க முடிஞ்சது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. எங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த நமக்கு நார்த் இந்தியானாலுமே நார்த் இந்தியானாலும் லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் பேரியர் தான். ஸோ அதில் அவங்க எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு முகம் சொலிப்பும் இல்லாமல் நல்லாவே எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இனி என்னோட அப்கமிங் ட்ரிப்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் சாய்ராமோட தான் கண்டிப்பாக போவேன். அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார் தேங்க்யூ, ஸ்டாலின் ப்ரோ தேங்க்யூ, அமன் தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் சிரஞ்சீவி. அப்போது சூப்பராக இருந்தது. அது பேஸ் பண்ணி இப்போது காஷி ட்ரிப்பு வந்தோம். காஷி ட்ரிப்பு வந்து எக்ஸ்ட்ராடனரி. சொல்கிறதுக்கு வந்து என்ன சொல்லணுமோ டைமே கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு விஷயம் கயாலேருந்து ஆரம்பித்து காஷி, அப்புறம் வந்து அயோத்தியா, அது வரைக்கும் எல்லாமே வந்து அந்த டைமிங் பர்ஃபெக்டாக கூப்பிட்டு போயிட்டு எல்லா தரிசனமும் வந்து க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸ்டாலின் அப்புறம் அவர் இன்னொரு பையனை வந்து தமன், 2 பேரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த டைமிங் அவங்களுக்கு எப்படி தான் கிடைச்சதுன்னு தெரியல. இப்போ ட்ரிப்பு சாய்ராம் ஹாலிஸ் கூட நாங்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம். ஹலோ, வணக்கம். நான் டாக்டர் ஜெயசுதா, தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தோட உறுப்பினர் செயலராக விஆர்எஸ் வாங்கின ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல். செப்டம்பரில் நான் வந்து ஷிரிடி போயிருந்தேன். அதில் வந்து ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ரொம்ப வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் ஜெனீஷ் இருந்த மாதிரி இது ஜெனீஷா இல்லை இது வந்து ஸ்டாலினானே என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியல. 2 பேரும் தே லுக் அலைக் அண்ட் தியர் சர்வீஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி வெல். அமன் ஆல்சோ வாஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப நல்லா பண்ணார். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேருக்கு வந்து கங்கா ஆர்த்தி வந்து தண்ணியிலேயே இருந்து வீடியோ எடுத்து அந்த போட்டில் இருந்து பண்ணுறதை காமிக்கும்போது வந்து நாங்கள்லாம் படியில் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஸோ நாங்கள் மட்டும் பார்க்காம இன்னும் நிறைய பேருக்கும் ஷேர் பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் 2.5 hours வந்து நாங்கள் கங்கையிலேயே அந்த போட்லேயே இருந்தது வந்து வாஸ் வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களை ரொம்ப பர்ஃபெக்ட் டைமிங்கில் கூட்டிகிட்டு போய் எங்கேயுமே டைம் ஸ்லாகோ வேஸ்ட்டோ ஆகாமல் நம்ம மீறி நடக்கிற க்யூ இருக்கிறது காசி விஸ்வநாத்லலாம் வந்து நம்மளை மீறி இருக்கிறது. பட் அங்கே எங்கேயுமே நாங்கள் வந்து தரிசனம் பார்க்காம ஒரு இடம் கூட திரும்பி வரல. அண்ட் பிரயாக்ராஜும் அதே மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இன்னொன்று சொல்லியே ஆகணும், சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இதில் இருந்தாலுமே வந்து நான் இன்ஃபேக்ட் தனியாக வந்ததுனால ஐ நெவர் ஃபெல்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் அலோன். எனக்கு முன்னாடி ஷிரிடி வந்தப்பையும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்கள் சாய்ராமோட க்ரூவும் சரி, ப்ளஸ் கூட வந்த பில்கிரிம்ஸ் ஆல்சோ வந்து வேர் வெரி கோஆப்ரேட்டிவ். ஹேட்ஸ் ஆஃப். I look forward to your Vietnam package. Thank you. ஹலோ, நான் விஜயராணி. இந்த ட்ரிப்பில் வந்து கலந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். இப்போ எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் நல்லா என்ஜாய். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு நாங்கள் சாய்ராம் இதில் வந்திருக்கிறோம். ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா. கார்த்திக் சார், வாழ்க வளமுடன், ஹாப்பி நியூ இயர். உங்கள் ப்ரோக்ராம் வந்து போட்டதுனால நாங்கள் வந்து காசியை வந்து சாமியை தரிசனம் பண்ணோம். நல்ல தரிசனம் எல்லாம் ஓகேயா. அதே மாதிரி சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. ஹோட்டல் வசதி நல்லா இருந்துச்சுயா. எல்லாமே அடுத்த டூர் எப்போன்னு சொல்லுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகே. மணிமாலா, நான் சென்னையிலேருந்து வரேன். சாய்ராம் ட்ராவல்ஸில் இதான் ஃபஸ்ட் டைம். காசி யாத்திரை ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடு, ஹோட்டல் எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் நல்லா திருப்தியாக எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். நான் சென்னையிலேருந்து வரேன். காசி ட்ரிப்புக்காக நாங்கள் சாய்ராம் ஹாலிடேஸ் புக் பண்ணியிருந்தோம். காசி ட்ரிப்பை வந்து ஒரு நல்ல ஈஸி ட்ரிப்பாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கைடு ஸ்டாலின் சார்
அவர் வந்து ஒரு பிள்ளை மாதிரி எங்கள் கூடவே இருந்தார். கூடவே இருந்து நாங்கள் எவ்வளோ டென்ஷன்லாம் கொடுத்தோம், ஆனாலும் அவர் வந்து ஒரு கோபப்படாமல் சூப்பராக எங்களை கைட் பண்ணி, அவரோட தம்பி மாதிரி அமன் அவரும் ஹிந்தி கைடு அவரும் இருந்தார். நாங்கள் வந்து ஏற்கனவே சாய்ராம் ஹாலிடேஸில் ஷீரடி போயிருக்கேன், இது செகண்ட். ஸோ இனி அடுத்து எந்த ட்ரிப் இருந்தாலும் கண்டிப்பாக சாய்ராம் ஹாலிடேஸில் தான் போகணும்னு டிசைட் பண்ணிட்டோம். தேங்க்யூ கார்த்திக் சார். அனைவருக்கும் வணக்கம். அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வந்து என் பெயர் தெய்வநாயகி. நான் எனக்கு வந்து இதில் வரும்போது என் பையன் தான் புக் பண்ணியிருந்தான். ஏற்கனவே போன தடவை ஷீரடிக்கு வந்து தம்பி ஒய்ஃப் ஃபேமிலியே போனாங்க. அந்த ஸ்டாலின் தம்பியோட குரூப்பு நல்லாயிருக்கும், அதில் போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா எனக்கு சரியாக வராது, குரூர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து இல்லை நீ போங்க, போ சரியாயிடும், அப்படியே இருந்தால் என்ன செய்யறது போக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னான். அது பிறகு சரின்னு அதில் போய் கலந்துக்கிட்ட பிறகு குளிர் இருந்துச்சு தான். ஆனால் சின்ன வயசில் அந்த ஸ்டாலினுக்கு வந்து எப்படி இவ்வளோ அனுபவங்கள் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அனுபவமாக வந்து பக்குவமாக எங்களோடையும் இருந்துக்கிட்டு எங்களுக்கும் எல்லாம் நான் செய்துக்கிட்டு அந்த குரூப்பில் அங்கே அடுத்ததுக்கு எங்கே போகிறோம், அதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாடாக இருக்கட்டும், மற்ற அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு போட்டிங்காக இருக்கட்டும், ட்ராவலிங்காக எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு டிரைவரை பிடிச்சிருக்காரு பாருங்க. பஸ் டிரைவர் எங்கே பிடிச்சிருக்காருன்னு தெரியல, அருமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து உண்மையிலுமே நான் என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ரொம்ப நன்றிம்மா. சொல்லுங்க சார். சொல்லுங்க.